தாராபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சத்யபாமா அறிமுகம் செய்யப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனி சட்டமன்ற தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் உடுமலை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு எஸ்பி வேலுமணி தலைமையேற்றார். முன்னாள் அமைச்சர் கே.வி. ராமலிங்கம், உடுமலை ராதாகிருஷ்ணன், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் அதிமுகவின் தலைமையில் இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த பாமக, பாஜக, அமமுக, தமாக, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், ஜனதா தளம், லோக் ஜன்சக்தி கட்சி, புரட்சி பாரதம், ஐஜேகே உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி பேசுகையில், தாராபுரம் பகுதியில் அதிமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சிப் பணிகளை நினைவுபடுத்தினார். புதிய பேருந்து நிலையம் அருகே மேம்பாலம் அமைத்தது, ஒட்டன்சத்திரம் திருப்பூர் அவினாசி பாளையம் வரை 4 வழி சாலை அமைத்தது, குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளித்தது பணிகள் இடம்பெற்றதாக. இம்முறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி முன்னிலையில் மாவட்ட ஊராட்சி சத்யபாமா அதிமுக வேட்பாளராக அவர் வீடுதோறும் சென்று வாக்காளர்களை சேர்ப்பதாகவும் கட்சி நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தற்போதைய ஆட்சியில் பல மேம்பாட்டு திட்டங்கள் முன்னேற்றம் காணவில்லை என்று விமர்சித்த அவர் மக்கள் நலன் மையமாக அரசியல் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குடிநீர், சாலை, வடிகால் மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் விரைவான முன்னேற்றம் ஏற்படும் என்றார். அத்துடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை அவர் எடுத்துரைத்தார். குடும்ப தலைவருக்கு மாதம் 2000 உதவி, முதியோர் ஓய்வூதிய உதவி, விவசாய மற்றும் கல்விகளுக்கு ரேஷன் அட்டையாளர்களுக்கு ஊழல் நடவடிக்கைகள், உள்துறை முதலீடுகள் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு, நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள், அடிப்படை வசதிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான திட்டங்கள் வாக்குறுதிகளை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆயிரம் பேர் கலந்து கொண்டனர். தேர்தல் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சத்யபாமா அவர்களை எப்பொழுது அறிவித்தாரோ அப்பொழுதே வெற்றி உறுதி. இந்த தொகுதி என்றைக்கு போட்டார். நம்முடைய மகேந்திரன், நம்முடைய ராதாகிருஷ்ணன், கேள்வி பேசிட்டு இருந்தோம். ஆனால் இந்த முறை இந்த தொகுதி உறுதியாக நிச்சயமாக மீட்டெடுக்கப்பட்ட சத்யபாமா பொறுத்தவருக்கு இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இருக்காங்க. அதே போல அவருடைய கணவர் பொன்னுசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. மக்களை பண்ணக்கூடிய வாய்ப்பு பழகிருக்காங்க, திட்டங்கள் கொண்டு வர உறுதியாக இருக்காங்க. கேவிஆர் இருக்கும்போது சரி, அதே போல அதுக்கு பின்னால் அவர் அமைச்சராக இருக்கும்போது சரி, இங்க அதிகமான திட்டங்கள் வந்திருக்கிறது. அதே போல உடுமலை ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது சரி, அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா மகேந்திரன் வந்த பின்னால் எந்த திட்டம் நாங்கள் அமைச்சர் அதிகமான